புனிதரை பற்றி அறிவோம், புனித வாழ்க்கை வாழ்வோம். நவம்பர் 5, புனித எலிசபெத். புனித எலிசபெத் யோவான் அவர்களின் தாயார் ஆவார். தமது கணவரான புனித ஜக்கரியாவுடன் யூதாவின் மலைப்பிரதேசத்தில் நீதி, பக்தி, எளிமையுடன் வாழ்ந்து வந்தார். பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் துன்புற்ற அவர் இறைவனின் வாக்குறுதியினால் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றார். அந்த மகனே திருமுழுக்கு யோவான். மரியாள் தன்னை சந்திக்க வரும்போது புனித எலிசபெத் மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்று, நீ பெண்களில் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அன்னை மரியாளை வாழ்த்தினார். புனித எலிசபெத்தின் வாழ்வு நமக்கு ஒரு முன்மாதிரி என்பதற்கான போதனைகள் இறைவன் தாமதித்தாலும் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் என்ற கருத்தும், இறைவனின் செயலை மற்றவர்களிடத்தில் காண கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பண்பும், மகிழ்ச்சியுடனும் பணிவுடனும் பிறரை வரவேற்போம் என்ற தத்துவமும் அடங்கியுள்ளது. ஜெபம். ஆண்டவரே, புனித எலிசபெத் போல நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் உமது வாக்குறுதிகளை நம்பிட செய்யவும், எங்கள் வாழ்க்கையில் உமது செயல்களை உணர்ந்து பிறரை அன்புடன் வரவேற்கும் மனதை எங்களுக்கு தாரும். ஆமீன்.